உம் கிருபை தந்தீரையா எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என்பலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என்பலனானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நல்லவர் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அருமையான பாஸ்டர் சுந்தர் சிங் ஐயா வந்து ஒரு இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நடத்தினதுக்காக புதிய ஆண்டை தேவன் ஆசீர்வாதமாய் தேவன் நடத்த முடிய அந்த ஊழியத்தை இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்த அவருடைய ஆண்டுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்தும் பிள்ளை ஆண்டவரே, அருமையான இந்த சபைக்காக, ஊழியக்காரருக்காக, துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவளை நீ தெரிந்து கொண்டு கர்த்தாவே எத்தனை வருடங்களாக ஆண்டவரே இந்த பகுதியில் நீ வைத்து ஊழியங்களை செய்ய வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைப்பா, உடைய கிருபை இல்லாம இந்த ஒண்ணு நடக்கலப்பா கர்த்தாவே. இதுவரையில் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக யெகோவா ஈரேவா இருக்கிற மக்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மாவாக, யெகோவா நிசியாக, யெகோவா ராஃபாவாக, எல் ஷடாயாக இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த ஊழியங்களை நிம்மட்டுமாய் நடத்த கிருபை செய்வதற்காக தாசனுக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சபை மக்களுக்குமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாளில் கூட இந்த ஆண்டு விழாவை கர்த்தர் வைக்க முடியாது கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கொள்வதற்கு எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஊழியக்காரர்களுக்காக விசேஷமானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு கொண்டு எடுத்து பயன்படுத்துவதாக, கர்த்தர் நாளை ஆசீர்வதிப்பதாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். லார்ட் வி தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியர்கள் நடத்த கொடுத்த கிருபைக்காக இன்னும் ஆயுஷ் கால வரையிலும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் கொண்டு செல்லத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த பகுதி முழுவதும் ரட்சிக்கப்படுவதாக, இந்த பகுதி முழுவதும் ரட்சிக்கப்படுவதாக, இந்த பகுதி முழுவதும் ரட்சிக்கப்படுவதாக கர்த்தர் ஒரு எழுப்புதலை தருவதாக. கால் மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக்க சொன்ன தேவன் இதை சொந்தமாக்கி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமத்தில் வந்திருக்கிற அருமையான தாமோதரன் ஐயா வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். நம் தருணத்தை வரவேற்போம். ஒரு 2 வரியை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கர்த்தர் நாளிலே நம்மை காக்கின்ற தேவன் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால என் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் தலை குனிந்து போவதில்லை. கர்த்தர் நாளிலே நம்மளை தலை குனியாமல் நம்மளை காத்து வந்த தேவன். அப்படியாய் என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, சென்ற நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல் காப்பாற்றி நம்மளை வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி சொல்லி இந்த பாடலே 2 சரணத்தை பாடும்படி கட்டளையிட்டார். ஆகிறால் நான் அதிகமாய் பாடவில்லை. அல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும், நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்து ராஜா. இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலே கர்த்தர் இந்த வந்த ஓர் பிள்ளையிலே கர்த்தர் நினைத்திருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அப்படியே இந்த கூட்டத்துக்காக ஏற்பாடு செய்து அநேகரை அழைத்திருக்கிறார்கள். அப்படியே அழைத்தவர் நீர். அப்படியே வருகிற பிள்ளைகளை ஒன்றும் தடையில்லாமல் கூட்டி வந்து சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க செய்தி கொடுக்கிற இந்த தாசனை கூட இந்த மறைவிலே இந்த நாளிலே மறைத்து கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை இந்த பிள்ளைகள் மத்தியிலே பேசும்படி அவர்களே பலப்படுத்துங்க. என்ன பலப்படுத்துறதுக்கு சொல்லி எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு சொல்லி அப்படியே நிற்கிற மகனை நீர் பலப்படுத்துமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த செவிகளிலே கேட்டு இருதயமான அந்த பலகைகளை அவர்கள் பதிந்து அப்படியே வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க இந்த சபைகளுக்கு ஒரு வாக்கு தத்துவமாய் புறப்பட்டு வர நல்ல வார்த்தைகளை நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக ஏற்படுத்துகிற பிஷப்பை அவர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த நாளிலே கடந்த நாட்களிலே எங்களை கண்மணி போல் காப்பாற்றி இந்த 3வது ஆண்டை கர்த்தர் செய்ய இந்த நாளிலே ஏற்படுத்தின எல்லா காரியத்திலும் நினைத்து எங்களை ஆசீர்வதிப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்மத்திலே பாஸ்டர் ஜோயல் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பாடல் குழுக்கள் ரெடியா இருங்க. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, மனுஷனை நீ நினைப்பதற்கும் எண்ணி பார்ப்பதற்கும் அவனை எம்மாத்திரம் என்று சொல்லியிருக்கபடி கர்த்தாவே நீர் எங்கள் மேல் தயவாயும் கிருபையாயும் இரக்கமாய் இருக்கிறபடினால இந்த பூமியில உமக்காக வாழவும் உமக்காக ஊழியர் செய்வதற்கதான கிருபைகளை அளிக்கிறீர் ஆண்டவரே. அருமையான ஊழியர்கள் இந்த 21 ஆண்டுகளாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபை தந்தீரே. இந்த ஊழியர்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்மை நோக்கி கூடி ஜெபிக்கும்படியாகவும் ஆண்டவரே வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தின் மூலமாக உண்டாகிற புகழ்ச்சி கனமும் துதியை நீர் எடுத்துக்கொள்ளுங்க. பாடுகிற பாடல்கள், ஜெப நேரங்கள், ஆராதனை காரியங்கள் எல்லாம் விசேஷமாக தேவ செய்தி அளிக்கப்போகிற தாசருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையான சமூகம் வெளிப்படட்டும், இப்படி பிரசனங்கள் வெளிப்படட்டும். இந்த நாள் ஆண்டவர் இந்த கூட்டத்தை நீர் அபரிதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் மாறாத நல்ல நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க, பாடுற சிறு பிள்ளைகள் வாங்க, வேகமா வந்து பாடுங்க. அடுத்த சகோதரிகள் ஆயத்தமா இருக்காங்க, இருங்க, சீக்கிரம் வேகமா வாங்க.
Praise the Lord. ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். அந்த எக்ஸ்ட்ரா மைக்கு கொஞ்சம் ஒரு பையன் ஒரு மைக் மட்டும் தான் நல்லா இருக்கு. சீக்கிரம் போ. ஐயா காணிக்கை பை எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்விலே
நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தேன். மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தேன். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சருக்கையோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை. சருக்கையோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ.
கரங்களால் என்னை சேர்த்து கொள்வீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை நீங்க அப்படி கூடி வந்துருக்கலாம். Hallelujah. Hallelujah. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க ஏசப்பா அன்பினில வந்து பாருங்க இதயத்தை தந்து பாருங்க ஏசப்பா அன்பினில வந்து பாருங்க இதயத்தை தந்து பாருங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க பறக்கம் பதவி எல்லாம் பறந்து போகுங்க உங்க கெட்ட குணம் எல்லாம் மாறி போகுங்க அல்லேலூயா 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 பட்டம் பதவி எல்லாம் பறந்து போகுங்க உங்க கெட்ட குணம் எல்லாம் மாறி போகுங்க நல்ல வழி தருபவரோ ஏசுதானுங்க நல்ல வழி தருபவரோ ஏசுதானுங்க அந்த வழி வேணும் நான் வந்து பாருங்க அந்த வழி வேணும் நான் வந்து பாருங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க மாளிகை மாடம் எல்லாம் தேடவில்லைங்க உங்க பொண்ணும் பொருளையும் கேட்கவில்லைங்க அல்லேலூயா 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 மாளிகை மாடங்களை தேடவில்லைங்க உங்க பொண்ணும் பொருளையும் கேட்கவில்லைங்க கெட்டு போன இதயத்தையே கேட்கிறாருங்க கெட்டு போன இதயத்தையே கேட்கிறாருங்க உள்ளத்துல இயேசுவால துடிக்கிறாருங்க உங்க உள்ளத்துல இயேசுவால துடிக்கிறாருங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேங்க பாடாத பாட்டும் எல்லாம் பாடி வந்தேனா அல்லேலூயா 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 ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேங்க பாடாத பாட்டும் எல்லாம் பாடி வந்தேனா தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேனா தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேனா
தேடி வந்த இயேசுவைய பாட வந்தேனா என்ன தேடி வந்த இயேசுவைய பாட வந்தேங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் இயேசப்பாக்கு சொந்தக்காரங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் இயேசப்பாக்கு சொந்தக்காரங்க பரலோகம் பாடும் பாட்டு அல்லேலூயா பாட்டு பரிசுத்தமாக்கும் பாட்டு அல்லேலூயா பாட்டு அல்லேலூயா 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 பரலோகம் பாடும் பாட்டு அல்லேலூயா பாட்டு பரிசுத்தமாக்கும் பாட்டு அல்லேலூயா பாட்டு எக்காலம் துணிக்கும் பாட்டு அல்லேலூயா பாட்டு எக்காலம் துணிக்கும் பாட்டு அல்லேலூயா பாட்டு தூதர்களும் பாடும் பாட்டு அல்லேலூயா பாட்டு தூதர்களும் பாடும் பாட்டு அல்லேலூயா பாட்டு அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் இயேசப்பாக்கு சொந்தக்காரங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் இயேசப்பாக்கு சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க ஏசப்பா அன்பினில வந்து பாருங்க இதயத்தை தந்து பாருங்க ஏசப்பா அன்பினில வந்து பாருங்க இதயத்தை தந்து பாருங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அம்மா வந்து பாருங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்திடும் காலம் நன்றியால் துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர் தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர் தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்துட்டீர் ஆசீர்வதித்தீர் கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்துட்டீர் ஆசீர்வதித்தீர் கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்மையா துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரோ கிருபையை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர் தோல்வியின் நேரத்தில் தோல் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர் என் தோல்வியின் நேரத்தில் தோல் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியா துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரோ கிருபையை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு தோய்வும் இல்லை எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு தோய்வும் இல்லை எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர்
துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரோ கிருபை கொண்டாடிடுவோம் கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியா துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரோ கிருபை கொண்டாடிடுவோம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நாமத்தில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் இமானுவேல் ஐயா வந்து ஒரு சிறப்பு ஜெபத்தை செய்வாங்க. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மாலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரலோக ஊழியங்களை ஆண்டவரே தொடங்கின நாள் முதல் கொண்டு அப்பா நீர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து வருகிறீர். ஆண்டவரே, உடைய ஊழியருக்கு நீ தந்த அளவில்லாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது என்ற வாக்குத்தத்தின்படி ஊழியத்திற்கு அழைத்த நாள் முதல் கொண்டு இந்த 21 ஆண்டு காலங்கள் ஆண்டவரே அவரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீ நடத்துகிற வழிகளுக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டு விழாவில் வந்து நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து துதிக்க நீ கொண்டு வந்த ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர, கொண்டு வந்த தெய்வ மக்களுக்காக ஸ்தோத்திர, சபையாருக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே உற்றத்தார்களுக்காக ஸ்தோத்திர. ஒவ்வொருவரும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவுடைய பிரசனத்தினால் இந்த இடத்தை நிரப்புவீராக. இன்னும் இந்த ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வல்லமைகளை நிறுவனமாக்குங்க. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா அந்தகார கிரிகள், பாதாள வல்லமைகள், வலுசிறுபத்தின் கிரிகள் எல்லாம் நிர்மலமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ரத்தம் தெளித்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. இயேசுவின் வருகை வரைக்கும் உடைய ஊழியங்கள் சந்ததி சந்ததிகளாய் தொடரட்டும் ஆண்டவரே. நீதிமான சந்ததி அப்பா சொத்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவ. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர். எல்லா விதத்திலும் வாழ்ந்து இந்த ஊழியத்திலும் உலக பிரகாரமான காரிலும் உடைய பிள்ளைகள் வளர்ந்து வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. பெரிய ரட்சிப்பின் அறுவடை இந்த பகுதியில் நீ செய்வீராக. உடைய வருகைக்கு முன்பாக உடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டக்கூடிய அநேக ஆண்டவரே பரிசுத்தவான்கள் இந்த பகுதியில் நீர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியத்தின் சார்பாக வரவேற்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் சேரை ஃபுல் பண்ணுங்க, காலி பண்ணாதீங்க, காலி வைக்காதீங்க. கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கூட்டம் இன்னும் வரக்கூடிய வருவாங்க, கீழே உட்கார முடிஞ்சா நீங்களை உட்காரலாம், சின்ன பிள்ளைங்க. ஆமாம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்மத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற அருமையான விருந்தாளிகளை நம்முடைய பிஷப் ராஜாயா அவர்களை குறித்து அறிமுகம் செய்து அவர்களை வரவேற்பார்கள். நாம் தொடர்ந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை முதல் இப்பொழுது ஒரு செய்தி கேட்க போகிறோம். பிறகு கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதித்த பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நாம் நீண்ட நேரம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து ஐயாவிட்ட நான் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபைக்கு இன்றைக்கு ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் விசேஷமாக அனைத்து பரிசுத்தவான்களும் வந்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. மேடையை அலங்கரித்த அனைத்து ஊழியக்காரர்களையும் அன்போடு வரவேற்று வாழ்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட நம்முடைய பீகார் மாநில GMPFM தலைவர் வந்திருக்கிறார். அவர் என்னோடு கூட हिंदी கொஞ்ச நேரம் பேசுவார். हालेलुया. मेरे साथ बिहार के सेवा करने वाला एपी आए हुए हैं.
கர்த்தர் பெரியவர், परमेश्वर बड़ा है, கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छा है, கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். परमेश्वर कभी बदलता नहीं है। அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, நம்ம ஜெப ஐக்கியமானது जो हमारा जो प्रार्थना का தேசம் முழுவதும் பரவி நடந்து கொண்டிருக்கிறது. सारा देश में हो रहा है। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, அந்த ஜெபத்தின் வல்லமையால் தான் जो प्रार्थना के ताकत के शक्ति से சகோதரர்கள் ஒருமித்து கூடி ஜெபம் பண்ணுவதால் தான் हमारा भाई लोग एक मनता प्रार्थना करने समय में இங்கே இந்த இடத்திலே ஒரு நல்ல சபையை ஆண்டவர் இந்த இடத்திலே கட்டி जब தந்திருக்கிறார். यहाँ पे बहुत बढ़िया कलिसिया खोल दिया है। இது பணத்தால் வந்ததல்ல, ये पैसा के लिए नहीं है, ஸ்தாபனங்கள் சபையை கட்ட வேண்டும் என்று வந்ததல்ல, संस्था के द्वारा ये नहीं बनाया है। தேவ சித்தத்தின்படி தேவன் இதை கட்டி தந்தார். परमेश्वर का इच्छा से पूरा हुआ है। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, ஜெபம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். जो प्रार्थना है वो आशीर्वाद को लेके आएगा। இந்த இடத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். जब हम लोग एक जगह के लिए हम लोग प्रार्थना किए थे, முத 50,000 ரூபாய் கொடுத்து இடத்துக்காக ஜெபித்தோம். जब 50 रुपया देकर 50,000 देकर हम लोग इस जमीन को खरीदा, அதற்கு பின்பு முழு பணத்தையும் கொடுக்க கர்த்தர் கிருபை उसके செய்தார். बाद पूरा पैसा करके उसको खरीदे परमेश्वर ने किया है। அதற்கு பின்பு இந்த இடத்துல சேலையாலான ஒரு சபையை நடத்தி வந்தோம். जब खाली जमीन में सारी को बांध कर हम लोग प्रार्थना किए थे, அதற்கு பின்பு தார்பாயாலான ஒரு சபையை நடத்தி வந்தோம். तो चट्टाई बिछा कर हम लोग प्रार्थना करते थे। கர்த்தருடைய பெரிதான கிருபையால் हमारा परमेश्वर का बड़ा कृपा, கடந்த நாட்களிலே கடந்த ஆண்டுகளிலே இதிலே சீட் அமைத்து நல்ல ஒரு திருச்சபையை கட்ட உதவி செய்தார். जो पिछले समय में बड़ा परमेश्वर ने एक अच्छा चट्टाई बनाकर यहाँ कलिशा बनाने के लिए परमेश्वर ने मदद किया। இந்த சபையினுடைய ஸ்தாபகர் அருமையான பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியனையா அவர்கள். ये कलिसिया का जो पास्टर बिशप डेविड जी இந்த சபையை கட்டும்படி உண்மை உத்தமமாய் செயல்பட்டார். कलिसिया को बनाने के लिए बहुत मेहनत किया, உண்மை உத்தமமாய் செயல்பட்டார்கள். सच्चाई से वो प्रकट किया। உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை जब பெறுவான். सच्चाई मनुष्य परमेश्वर का आशीर्वाद को पाएंगे। இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த இடத்துல ஒரு நல்ல சபையை தந்தார். इस वचन के द्वारा परमेश्वर ने यहाँ पर एक बढ़िया कलिसिया बनाया है। 30 இடங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு இடம் இந்த இடத்துக்காக சபை கட்டும்படி ஜெபித்தோம். 30 जगह यहाँ पर है, लेकिन ये जगह के लिए हम लोग प्रार्थना किए थे। இந்த சபைக்கு கட்டும்படி தேவன் ஒரு அற்புதம் செய்தார். यही कलिसिया बनाने के लिए परमेश्वर ने मदद किया है। ஒரு ஆண்டு முடிந்து 2வது ஆண்டுக்குள்ளாக முடித்திருக்கிறோம். जो हम लोग सेवा में दूसरा जो ईयर हम लोग खत्म करके तीसरा ईयर में हम प्रयास किया है। 3வது ஆண்டை நாம் தொடங்குகிறோம். तीसरा साल को हम लोग प्रयास कर रहे हैं। கர்த்தர் பராக்கிரமம் செய்கிறார். परमेश्वर ने पराक्रम कर रहे हैं, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर ने आशीर्वाद कर रहे हैं। சபை இல்லாத இடங்களிலே சபைகளை உருவாக்க வேண்டும். जहाँ कलिसिया नहीं है वहाँ पर कलिसिया बनाना है। எங்க சபை இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். जहाँ कलिसिया है वहाँ पर परमेश्वर ने आशीर्वाद को देता है। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, பாஸ்டர் இம்மானுவேல் ஐயா இன்றைக்கு जो வந்திருக்கிறாங்க. हमारा बीच में पास इमानुएल जी आए हुए हैं। அவங்க சொன்னாங்க, ஐயா ஒரு இடம் வாங்கணும், ஒரு சபை கட்டணும், ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. जी हम एक जगह पर जमीन लेना है, वो कलिसिया बनाना, मुझसे बातचीत किया। அது சொல்லும் போது அவருக்கு ஒண்ணுமே இல்லை. उस टाइम में उनके पास कुछ भी नहीं था, ஆனா இன்னைக்கு நேரடியாக பார்க்கிறோம். लेकिन अभी हम लोग सीधा सीधा उसको देख रहे हैं। ஒரு நல்ல இடத்தை एक வாங்கினார். अच्छा जमीन को खरीद लिया। நாம் ஜெபித்த பிரகாரமாக ஒரு நல்ல சபையை கட்டி இருக்கிறார். जब भी हम लोग प्रार्थना किए थे, अभी वो एक बड़ा कलिसिया को बना दिया। ஜெபித்தால் தேவன் ஆசீர்வதிக்கிறார். प्रार्थना में ताकत है, परमेश्वर आशीर्वाद देते हैं। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். सब लोग मिलकर बोलिए हालेलुया। இந்த சபையை கட்டும்படிக்கு முதலாவதாக இதை செய்யும்படிக்கு நம்முடைய மத்தியிலே தேவன் ஒரு பரிசுத்தவானை எழுப்பினார். जब भी कलिसिया को बनाने के लिए हमारे बीच में परमेश्वर ने एक सेवक को खड़ा कर दिया। அவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். वो अभी हमारे बीच में है। தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகையினுடைய பொதுச் செயலாளராக जब இருக்கிறார். परमेश्वर दास लोग जो प्रार्थना करते हैं उसके बीच में वो आए हुए। அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஒரு சிறப்பு வாழ்த்துறையை
சொல்லுவார். जो वो है हमारे बीच में एक मुबारक का बात करने आ रहे हैं. சுவிசேஷகர் டாக்டர் मंगलराज डेविड செல்லம் அவர்கள் இப்பொழுது வந்து சிறப்புரை செய்வார். जो हमारा बीच में पास्टर जी मंगल जी आकर हमारा बीच में आकर बातचीत करना. அவர்களை கனம் பண்ணும்படியாக ஒரு சால்வை அணிவிக்க நம்முடைய பேராய் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் வருவார். जो उनको आदर करने के लिए हमारा जो बिशप जी पांडियन जी आकर उसको आदर करेंगे, इज्जत करेंगे. இப்பொழுது நம்முடைய மத்தியிலே வாழ்த்துரை अभी வழங்குகிறார். हमारा बीच में मंगल जी இப்பொழுது அவர்கள் பொறுப்பெடுத்து நம்முடைய மத்தியிலே சில வார்த்தைகளை अभी சொல்லி हमारे बीच में कुछ बातचीत करेंगे. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு सब அல்லேலூயா ताली बजाएंगे. आमीन. हालेलुया. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இங்கே வந்திருக்கிற அனைத்து என்னுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கியம் மற்றுமாக நம்முடைய சினாடின் சார்பாக அநேக சபைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த இடத்திலே பிஷப் டேவிட் பாண்டியன் அவர்கள் மூலமாக இந்த சபை கடந்த 2 வருடங்களாக என்னுடைய நாம மகிமைக்காக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதற்கு நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இது கர்த்தராலே ஆயிற்று. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம அநேக காரியங்களை தீர்மானிக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை இல்லையா? இந்த நாளில் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நம்மை அதிசய விதமாக நடத்தி வருகிறார். நாம் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஆசீர்வதித்து பராமரித்து வருகிறார் என்பது சொன்னால் அது மிகையாகாது. இந்த இடத்துல ஒரு சபையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை கர்த்தர் அவர்கள் மனதிலே கொடுத்தார். அதை நிறைவேற்றி வருகிறார் இல்லையா? இது வளர்ந்து வருகிற ஒரு சபையாக காணப்படுகிறது. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு இந்த இவ்வளவு இடம் இருந்தா போதும், இதோட இத்தனை சபை ஆத்மாக்கள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி வளர்ந்து வருகிற ஒரு வாஞ்சையுள்ள ஊழியக்காரராக ஐயா அவர்கள் இந்த இடத்துல செயல்பட்டு வருகிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் இல்லையா? இந்த சபை என்று சொல்லும்போது அது ஒருவரால உண்டானது அல்ல இல்லையா? அந்த இடத்துல ஐயா ஊழியம் செய்யறாருன்னா அவருடைய சபை என்று சொல்லல. இன்றைய நாள்ல பார்த்தோம் இல்லையா? சிறுவர்கள், வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் ஒரு ஐக்கியமாக இணைந்து செயல்படுகிற காரியம் இல்லையா? இந்த ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படுகிறதா இந்த ஊழியத்தினுடைய பலமே இல்லையா? இதை நீங்க தொடர்ந்து உற்சாகத்தோடு இதை செய்யும்படியாக உங்களை நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது இணைந்து செயல்படும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், காரியங்களை செயல்படுத்த முடியும், வெற்றி கொள்ள முடியும். தனியாக ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இதுல நம்ம வெற்றி கொள்ள முடியாது. இந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? அது மட்டுமல்லாமல் சபை ஊழியத்தை இல்லையா, அந்த ஆத்ம பாரம், மக்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துவது, அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கடந்த வருடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக புது புது காரியங்கள் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெய்லரிங் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் நடைபெற்றது இல்லையா? அதே போல பிள்ளைகளுக்கான அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அது போன்ற காரியங்கள் நடைபெற்றது. இது போன்ற ஒரு வித்தியாசமான சமுதாயத்திற்கு ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், சபையில இருக்கிற மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தாகம் இல்லையா கொண்டு இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அதிலே மகிமைப்படுகிறது. அதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இல்லையா? இதனால வருகிற இல்லையா, இது 2 வருடம் என்பது ஒரு குறுகிய காலம். இன்னும் இந்த இடத்துல அநேக காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், சுற்றி இருக்கிற அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஐயா அவர்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் இல்லையா ஊழியக்காரர்களாக உருவெடுக்க வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த ஈஸ்டரோட அந்த கன்வென்ஷன்ல நான் சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன்,
அடுத்த வருடம் கன்வென்ஷன்ல சபையில இருக்கிறவங்க எழுந்து பிரகாசிக்கணும். இங்க இருக்கிறவங்கள மற்ற சபைகளை கூட்டு பிரசங்கிக்க அழைக்கப்பட வேண்டும். அப்படிதான் உங்களுடைய வாஞ்சை இருக்கணும், ட்ரைனிங் இருக்கணும் இல்லையா? அப்படியாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே சொல்லி ஐயாக்காக சபைக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன் இல்லையா? வேதாகமத்துல நீங்க பாட்டுறீங்க அப்படின்னு சொன்னா 1 நாளாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் 10வது வசனத்துல யாபேஸ் என்ற குறித்த ஒரு மனிதனை குறித்து நாம பார்க்கிறோம் இல்லையா? வேதாகமத்துல அந்த யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இல்லையா, அவருடைய ஜெபம் விசேஷித்த ஒரு ஜெபமாக காணப்பட்டது. அது ஒரு முக்கியமான ஒரு ஜெபமாக வேதாகமத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாசிப்போமா? 1 நாளாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10வது வசனம். கர்த்தர் யாபேசினுடைய ஜெபத்தை கேட்டருளினார், அதற்கு பதில் அளித்தார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த நாளில கூடி வந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்த்துதல் அல்லது நம்முடைய ஜெபம் இந்த சபைக்காக எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வளர்ந்து பெருகுகிற சபையாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு சபையாக, அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிற ஒரு சபையாக இந்த சபை உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். யாபேஸ் எப்படி வேண்டிக் கொண்டாராம்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்தாலும் அவருடைய தேவைகளை அறிந்து அவர்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிற வேளையில இந்த இடத்துல வருகிறவரும் போறவரும் எப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படி யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தர் இங்க வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த சபையினுடைய எல்லையை விரிவாக்க வேண்டும் இல்லையா? கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நிச்சயமாகவே இந்த எல்லை விரிவாக்கப்படும் இல்லையா? அதற்கான ஆயத்தங்கள், ஜெபங்கள் இன்று நாளில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதற்கான பிரயாசம் எடுக்கப்பட வேண்டும் இல்லையா? அதற்கான வழிவாசலை கர்த்தர் நிச்சயமாக திறப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தர் இந்த சபையினுடைய எல்லையை பெரிதாக்க வேண்டும். உம்முடைய கரம் என்னோடு இருந்து இம்மட்டுமாக நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், நிச்சயமாகவே இனிமேலும் தொடர்ந்து அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீங்கும் இந்த ஊழியத்தை துக்கப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு சாத்தானுடைய கிரியைகளோ சத்ருவாண்டு நாசமோசங்களோ இந்த இடத்துல வராதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு எப்படி கர்த்தர் பதில் அளித்தாரோ அதே போல இன்றைய நாளில இங்கு கூடி வந்திருக்கிற நாம எல்லாரும் இணைந்து இந்த சபைக்காக, ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் இந்த சபையை, ஊழியக்காரர்களை, இங்க இருக்கிற விசுவாசிகளை எந்த ஒரு தீங்கும் வராதபடி அவர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள அவர் வல்லவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இப்படியாக யாபேஸ் ஜெபித்த வேளையில கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு பதில் அளித்தார். இன்றைய நாளில கூட கூடி வந்திருக்கிற நாம எல்லாரும் இந்த சபைக்காக, ஊழியக்காரருக்காக, ஊழியக்காரருடைய குடும்பத்திற்காக, சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இல்லையா? அடுத்த வருஷம் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட் முடிகிற வரைக்கும், அந்த தெரு முடிகிற வரைக்கும் ஜனத்திரளான கூட்டம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா! அப்படியான ஒரு விசுவாசம், அப்படியான ஒரு ஊழியம் காணப்பட வேண்டும் இல்லையா? இருக்கிறது போதும் என்ற அந்த மனப்பான்மை காணப்படக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாகவே அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்டதான இடர்பாடுகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அதனூடாக அவர் நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் ஒரு ஆசீர்வாத ஜெபமாக, நம்முடைய ஜெபம் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதித்து அவரை சோஸ்தரித்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா! நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேளையில கடந்து வந்த பாதையில நாங்க நினைத்து பார்க்கிற வேளையில கர்த்தர் நீர் அப்பா எங்களை நடத்தி வந்த விதம் ஒவ்வொரு நாளும் அதிசய விதமாக, ஆச்சரியப்படுகிற விதமாக தகப்பனே அப்பா எல்லா நாசமோசங்களுக்கு நடுவில் நீர் அற்புதமாய் நடத்தி வந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட தகப்பனே அப்பா நாங்கள் ஒரு குடும்பமாக தகப்பனே இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா இந்த பரலோக ராஜ்ய தகப்பனே இந்த சபையை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரலோக ராஜ்ய சபையை நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பனே அப்பா. தகப்பனே அப்பா இன்னுமாக அநேக ஆண்டுகளை காண, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இன்னுமாக திரள் கூட்ட ஜனங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனே அப்பா திரளான கூட்டம் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனை அறிக்கை செய்யறதுக்கான தகப்பனே இந்த ஸ்தலத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வலதுபுறம் இடதுபுறம் தகப்பனே நீர் வளர்ந்து பெருக நீர் கிருபை செய்யுங்க. யாபேசின் எல்லையை விஸ்தாரப்படுத்தின தேவன்,
யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றைய நாளில் இங்கு கூடி வந்திருக்கிற நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையை நீர் உயர்த்த வேண்டுமாறு தகப்பனேப்பா எல்லையை விரிதாக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிதாக்குங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தகப்பனே இங்க ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு முயற்சிகளை நீர் ஆசீர்வதிங்க. சமுதாய நலனுக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தகப்பனேப்பா என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்படுகிறதோ தகப்பனேப்பா நீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். சபை போதகரோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வலயத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுடைய தகப்பனாருடைய பிறந்த நாள். அவங்க இப்போ கர்த்தரோடு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நாளை நினைத்து ஒரு ஜெபத்தை அவங்க ஃபேமிலிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஐயாவுக்கு நல்ல மனைவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 நல்ல அழகான பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவர் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறதுக்கு அவங்க அப்பாவுடைய ஜெபம், அவங்க அப்பாவுடைய நடத்திப்பு. அவங்க தாத்தா பிஷப், ஆனால் அவங்க அப்பா ஒரு நல்ல சிறந்த ஊழியர். அவருடைய நடத்திப்பினால் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் ஒரு சிறந்த தேவ மனிதராக இருக்கிறார். 5 ஊழியங்கள் செய்கிறார். 6வது ஊழியம் ஒன்று தொடங்கி இருக்கிறார். அநேக சபைகளை கட்டுவதற்கு ஜெபிக்கிறார். அது அப்படியே கட்டப்படுகிறது. அநேக அற்புதங்கள் நடக்கிறது. அப்பாவுடைய பிறந்த நாள் நினைத்து உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதித்து சுகீர்தராஜ் ரத்தினசாமின்னு சொல்லி ஐயாவுடைய அப்பாவுடைய பேர். ஸ்தோத்திரம். அது அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆமாம், சுகீர்தராஜ் ஐயாவை ஜெபம் பண்ணியிருக்காங்க. வாங்க. நம்முடைய ஐக்கியத்தினுடைய சீனியர், 85 வயசு. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். சுகீர்தராஜ் ஐயாவுடைய ஜெபம் ஐயாவுடைய குடும்பத்துக்கும் ஃபேமிலிக்கும் போகும். Before that, I want to enlighten the name of Lord Jesus. அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவரும், இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரப்போகிறவரும், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கின்றவரும், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கின்றவரும், ஆலோசனையில் ஆச்சரியமானவரும், செயலில் மகத்துவம் உள்ளவரும், சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும், மகிமை உள்ளவரும் மாறாதவரும், நெறிந்த நாளை கவனிங்க முடியாதவரும், மங்கி எரிகிற கிரியை அணையாதவரும், நித்திய வாசியும் சாவாமை உள்ளவரும், நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், கத்தாதி கத்தாவும் ராஜாதி ராஜாவும், வரப்போகிற ஞான நேச மணவாளனும், அதிர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராம், உலக ரட்சகராம், நல்லவரும் சர்வ வல்லவருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற இனிய இன்ப உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள அபிஷேகிக்கின்ற ஆசீர்வாதத்தின் நிறைவும் ஊற்றுமாய், நல் நம்பிக்கையின் நங்கூரமாய், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஆமென் நாமத்தை உடையவர், அதரிசனமானவர், அகிலாண்டத்தையும் வலபருவத்திலே சியோனிலே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடா கோடி தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் மத்தியிலே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கின்றவர். இந்த 2025 இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி பரலோக ராஜ்ய திருச்சபை அருமையான டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களை கொண்டு ஆண்டவரின் இடத்துல நடத்துகிற 2 ஆண்டு ஊழிய நிறைவு, 3வது ஆண்டு துவக்கத்தில் கடந்து வந்தவர்கள் அனைவரிலும் ஆண்டவருடைய அபிஷேகம் வல்லமையா இறங்குவதாக, கிருபா வரங்களை கர்த்தர் கொடுத்து உடைய கரத்தை பிடித்து நடத்துவாராக. உடைய குடும்பம் குன்றின் மேல் கட்டப்பட்ட ஒரு பட்டணம் போல
விளக்கு தள்ளின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக, பூமிக்கே உப்பாக, உலகத்துக்கே வெளிச்சமாக, நடமாடுகின்ற ஆலயமாக, வாசிக்கிற நிரூபமாக அவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக விளையணும். இங்க வந்திருக்கிற அனைத்து ஊழியக்காரர்களையும் போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்குள்ள யந்திரமாய், முத்திரை மோதிரமாய், அக்கினி போலையாய், தந்தாயுதமாய், அஸ்திராயுதமாய், துலக்கமான அம்பாய் கர்த்தர் பயன்படுத்துவாராக. அருமையான ஐயாவுடைய தகப்பனார் சுகீர்தராஜ், எனக்கு பேரு சுகீர்தராஜ். கடந்து போனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் அறிந்த ஒரே வசனம், நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். உங்க இருதயத்தில் இருந்து வர வேண்டிய ஒரே ஒரு வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், ஒருத்தர் வருவேன். யோவான் 14:18. அதே சமயத்தில் ஒரு காரியம் ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நேர்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை தகப்பனிலிருந்து உங்களை விட்டு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய கிருபை உங்களை தாங்கும். வருகை மட்டும் நீங்கள் கர்த்தருக்கு என்று பிரகாசிக்கும்படி வல்லமையாய் உங்களையும் மனைவியும் 2 பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த குடும்பத்தை அளவில்லாமல் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கால்கள் மான்கால் போல மாறணும். 2 கண்கள் இருளடை கூட, பலம் குன்றி போகக்கூடாது. சங்கீதம் 103:5 கழுவுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ்வது போல் இருக்க கர்த்தர் கிருபை தந்து உங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக என்று வாழ்த்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் பரலோக நல்ல பிதாவே. எல்லாரும் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதி